சுவையான இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 2 உலக்கு துவரம்பருப்பு எடுத்துக்குவோம். இது நல்லா சூடு வர ப்ரௌன் கலர் ஆகும். சிம்மில் வச்சு வெதுக்கி எடுத்துக்கலாம். இது வறுபட 20 to 30 minutes ஆகும். சிம்மிலே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். பிளேட்டுக்கு மாற்றி இப்படியே ஆற வச்சு எடுத்துப்போம். அதே கடாயில் மறுபடியும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 2 உலக்கு உளுந்து பருப்பு சேர்த்துக்கோம். இதையும் நல்ல ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் சிம்மிலே வச்சு வெதுப்பி எடுத்துக்குவோம். இதுவும் 1/2 hour ஆகும். இதுவும் நல்லா ப்ரௌன் கலர் நல்லா வெதுப்பி எடுத்தாச்சு. இப்போ இதையும் நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்குவோம். ஆற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ 4 கைப்பிடி வரமிளகாய் சேர்த்து வெதுப்பி எடுத்துக்குவோம். இது லைட்டாக சூடு வந்தால் போதும். சூடு வர அளவுக்கு வெதுப்புனா போதும். கையில் எடுத்து தொட்டு பாருங்க, சூடு வந்துட்டா போதும். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதையும் ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இது கூட இப்போ 1 கரண்டி அல்லது 1.5 கரண்டி கல்லுப்பு எடுத்து வெதுப்பி எடுத்துப்போம். இதுவும் சூடு வர அளவுக்கு வெதுப்புனா போதும். இது ஒரு 2 minutes வெதுப்புனாவே போதும். சூடு வந்துடும் சீக்கிரம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம ஆற வச்சு எடுத்துக்குவோம். அதே கடாயில் இப்போ 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். நான் ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்திருக்கேன். வேணால் காய வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு நம்ம வெதுப்பிக்கலாம். சிம்மிலே வச்சு வெதுப்பிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் வெதுப்பி ஆற வச்சாச்சு. இதை தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி மிளகாயை அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க, கப்பி இல்லாமல். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுவும் கருவேப்பிலையை மட்டும் அரைச்சி சளிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெருவட்டாவே உளுந்து பருப்பை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம துவரம் பருப்பையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. பெருவட்டா கருவேப்பிலையை அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். உப்பையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தனி மிளகாத்தூள், அதாவது வறுத்த மிளகாயை அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, எவ்வளோ வேணுமோன்னு. நார்மலாக போடுங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க.
நம்மளோட இட்லி பொடி ரெடி. இதை நீங்கள் எப்படியே வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஆனால் தேங்காய் பூ வந்து வெதிப்பி வச்சுருக்கேன். இதை நான் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி மிக்சியில் போட்டு எடுப்பேன். அதனால் கொஞ்சம் பெருவட்டாக அரைச்சிருக்கேன். நீங்கள் இதை மட்டும் வச்சுக்கிறேன்னா கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கிட்டுருங்க அரைக்கும் போதே. ஏன்னா இது கலருக்காக நான் சேர்ப்பேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதுக்காக தான். இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்காய் பூ சேர்த்தோட்டி எப்படி இருக்குது பாருங்கள் கலர். இதோட டேஸ்டியான இட்லி பொடி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.